விஜய், காவேரி 2 பேருமே வந்து ஆஃபீஸ் போறாங்க. அப்ப காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து சொல்றாரு, என்ன காவேரி, எல்லா வேலையும் முடிச்சுட்டல்ல? ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல?" அப்படின்னோனே, "ஆமாங்க, எல்லாம் முடிச்சுட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க." "என்ன காவேரி திடீர்னு சந்தோஷமா இருக்க?" அப்படின்னோனே, "இல்லங்க, இப்போ ஆஃபீஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா முடிய போகுது. இப்ப தான் நம்ம எல்லாமே சரி பண்ணிட்டுருக்கோம். இப்ப தான் நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ஹக் பண்ணிக்கணும்னு தோணுது. நான் ஹக் பண்ணிக்கவா உங்கள?" அப்படின்னோனே, "என்ன காவேரி இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு, இரு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்றாரு. உடனே காவேரி ஒரு கிஸ்ஸும் குடுக்குறாங்க. உடனே வந்து விஜய் வந்து, ஹக் பண்றேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்றியா? அப்படின்னோனே, "சரி உங்களுக்கு பிடிக்கலன்னா திருப்பி குடுத்துருங்க." அப்படின்றாங்க. குடுத்துறேன்னு சொல்லிட்டு 2 கிஸ் பண்றாரு. என்னங்க 1 தானே நான் குடுத்தேன். அப்போ 1 தானே திருப்பி குடுக்கணும். குட்டி பாப்பாக்கு, அப்போ நம்ம புள்ளைக்கு 1 குடுக்க வேணாமா நானு? அதனால நீங்க 2 பேரு. அதனால 2 தான் குடுப்பேன்." அப்படின்னு சிரிக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து 2 பேருமே சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா ஃபோன் வருது. "என்ன ஆச்சுங்க?" அப்படின்னோனே, "இல்ல காவேரி, பாட்டி வந்து கீழ விழுந்து." "என்ன சொல்றீங்க?" அப்படின்னோனே, ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? பிபி ரைஸ் ஆயிருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம உடனே வீட்டுக்கு போகணும்." "சரி போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. இங்க நடந்த விஷயத்தெல்லாம் தாத்தா வந்து சொல்றாரு. "அந்த பொண்ணு இல்லன்னா, இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? அந்த சிந்து பொண்ணு கரெக்ட் டைம்ல வந்து உதவி பண்ணா. அப்படி இல்லன்னா, இந்நேரம் உங்க பாட்டிக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிருக்கும்டா. டாக்டர் அதான் சொன்னாங்க. பரவாயில்லடா அந்த பொண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டு விஜயும், காவேரியும், பரவாயில்லங்க, அந்த பொண்ணுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு வரணும்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. இங்க வந்து அவங்க இருக்க இடத்துக்கு போயிட்டு, ரொம்ப தேங்க்ஸ். இந்த டைம்ல வந்து ஹெல்ப் பண்ணேம்மா. இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? என் பாட்டிக்கு இவ்ளோ பெரிய உதவி பண்ணியிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு வந்து முத்துமலை வந்து, "இதில என்னப்பா இருக்கு? அவ நர்சிங் படிச்சிருக்காப்பா." "சரி வேலைக்கெல்லாம் எதுவும் போலையா?" "இல்ல. அங்கேருந்து வந்ததில இங்க எந்த ஜாபும் எங்களுக்கு கிடைக்கல." "சரி கவலைப்படாத. ஏதாவது நல்ல வேலை உனக்கு நான் சொல்லி விடுறேன்." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "ரொம்ப நன்றிப்பா." அப்படின்றாங்க. "இதில என்னங்க இருக்கு? இந்த மாரி எல்லாருக்கும் உதவி பண்ணா அவங்களும் நல்லா இருப்பாங்கல்ல." அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே, கரெக்ட்டு தாங்க." அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க எல்லாருமே. 2 குடும்பமும் பின்ன பேசிட்டு இருக்காங்க. அப்ப காவேரி வந்து யோசிக்கிறாங்க. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "சரி நான் இன்னொரு விஷயமும் உன்கிட்ட சொல்லணும்னு நெனச்சேன்." "என்ன விஷயம் தம்பி?" நீங்க எப்போ இந்த வீட்ட விட்டு போக போறீங்க?" "என்ன தம்பி இப்ப தான் உதவி பண்றேன்னீங்க." "இல்லங்க, எப்படியும் நீங்க இந்த வீட்ட விட்டு போகணும்ல. அதுக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னோனே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல தம்பி. இவனுக்கும் சரியான வேலை இல்ல. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டுருக்கோம்." "சரி, நீங்க வந்து சிவில் தானே படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க." "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கிருஷ்ணா. சரி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நாளைக்கு ஆஃபீஸ்ல வந்து பாருங்க. உங்களுக்கு வேலை கன்ஃபார்மா நான் தரேன்." அப்படின்னோனே காவேரி அதிர்ச்சியடைகிறாங்க. உடனே காவேரி, "என்னங்க?" அப்படின்னோனே, இரு காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க, எங்க ஆஃபீஸ்ல வேலை செய்றதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல?" இல்ல சார், எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னோனே, சரி ரொம்ப நன்றி தம்பி. என் பையனுக்கு வேலை கிடைச்சுதுன்னா இதோட எனக்கு என்ன இருக்கு? கண்டிப்பா இந்த வீட்ட விட்டு நாங்க கிளம்பிடுவோம் தம்பி. அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் இந்த வீட்ல இருந்துட்டு உங்கள தொல்ல பண்ணிட்டுருக்கோம்." அப்படின்னோனே, சரிங்க." அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்க விஜயும், காவேரியும் வந்து சொல்றாங்க தாத்தா, பாட்டிக்கிட்ட இந்த மாரி கிருஷ்ணா வேலைக்கு சேர்க்கறத. அத கேட்டு தாத்தா வந்து யோசிக்கிறாரு. "என்ன தாத்தா சேர்க்கக்கூடாதுன்னோனே." உடனே சித்தப்பா வந்து, "அவன எதுக்கு வேலையெல்லாம் சேர்க்குறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு?" அப்படின்னோனே, "இதில என்ன இருக்கு? வேலைக்கு ஆள் தேவை, அதான் நான் சேர்க்குறேன். இங்க பாருங்க சித்தப்பா, அந்த பொண்ணு இல்லன்னா, இந்நேரம் வந்து உதவி செய்யலன்னா, பாட்டிக்கு என்ன நிலைமை ஆயிருக்கும்? அவங்களுக்கு நம்மளால உதவி செய்யணும்ல, ஒரு சின்ன உதவி. இதில என்ன இருக்கு?" அப்படின்னோனே, "இதெல்லாம் சரிப்படும்னு தோணல. ஏற்கனவே ஆஃபீஸ்ல 1008 வந்து பிரச்சனை போயிட்டுருக்குது. இவன வேற கூட்டு வந்து வைக்கிறீங்களா? நல்லா விளங்கிடும்." அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்றாரு. உடனே இப்போ தாத்தா வந்து, "இங்க பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு எங்க வந்து பேரன் வந்து நினைக்கிறான். இதில தப்பு கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிடா, உனக்கு என்ன தோணுதோ அத செய்டா." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாங்க. சரி எல்லாரையுமே கூப்பிடணும்ல, அவங்க அந்த குடும்பத்தையும் நம்ம கூப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, பாட்டி சொல்றாங்க. பாட்டி வந்து, சரி அவங்க குடும்பத்தையும் நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. வளகாப்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. சாரதா வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அத பார்த்துட்டு வந்து காவேரி வந்து, "என்னம்மா ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்குன்னு?" கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லடி, அந்த கிருஷ்ணாக்கு உங்க வந்து தம்பி வந்து உன் வீட்டுக்கார் வந்து வேலை குடுக்குறதா பேசியிருக்காங்களேடின்னோனே, "ஆமாம்மா, நான் அந்த பொண்ணு உதவி பண்ணால, அதனால விஜயும் ஏதோ அந்த குடும்பத்துக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாருமா." அப்படின்னோனே, "அது கரெக்ட்டு தான்டி. அந்த பையன பார்த்தல்ல, எல்லாம் சரியில்லடி அந்த பையன். அந்த பையன உன் ஆஃபீஸ்ல எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டா ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுடி. அதெல்லாம் அவரு பார்த்துப்பாரும்மா. இங்க எவ்வளோ பேர் ஆஃபீஸ்ல சரியில்லாம இருக்காங்க. அவங்க கிட்டலாம் பேசுறது இல்லையா? அதெல்லாம் பார்த்துக்கலாம்." "இல்லடி, தம்பிக்கிட்ட நீ வேணான்னு சொல்லு காவேரி." அப்படின்னோனே, சரிம்மா, நான் உனக்காக நான் பேசி பார்க்குறேன்." அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து பேசுறாங்க. "இல்லங்க, அந்த கிருஷ்ணா வேலையில எடுக்கிறது எனக்கு என்னமோ சரின்னு படல." அப்படின்னு. "ஏன் காவேரி அப்படி சொல்ற?" இல்லங்க, அந்த பையன் ஏற்கனவே பார்த்தீங்கல்ல, வீட்ல என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அவன எப்படிங்கன்னோனே, "இங்க பாரு காவேரி, எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இந்த பிரச்சனை நீ தலையிடாதன்றாரு."